ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் ரோஸ்ட் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நான் ஒரு பவுல் நிறைய இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், நல்ல மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெட்டி வச்சுருந்த தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய், இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதை ஒரு 1 மினிட் மூடி வச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் தக்காளிலாம் கொஞ்சம் வதங்கி கிடைக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நீங்குது வரைக்கும் நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டு அது கூட உப்பு, மஞ்சள் தூள், இந்த 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. அப்புறம் அதை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடுங்க. இப்போ நான் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டேன். இப்போவே இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் நான் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம பரிமாற வேண்டியது தான். இந்த ரோஸ்ட் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.